ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, மிகவும் நேசிக்கிற, மிகவும் அன்பு செலுத்தி, ஊழியத்தை குறித்து விசாரித்து, எப்படி செய்கிறேன், என்ன தேவை அப்படின்னு அன்பாய் விசாரிக்கிற அண்ணன்மார்ல ஒரு சிலர்ல அண்ணன் முதலிடத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அண்ணன் இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக அண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வசனத்துக்கு உள்ளே போவதற்கு முன்பதாக இரண்டு சாட்சிகளை உங்கள் முன்பதாக வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நான் செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது சேற்றில் ஒரு செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தோம், ஒரு ஆவணப்படம் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க அண்ணன்ட்ட கேட்டிங்கனாலும் இல்லைனாலும் நம்முடைய ஜெம்ஸ் மீடியா ஆன்லைன் யூடியூப் சேனலில் வந்தீங்கனாலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். நம்ம எப்படி கல்வி அறிவே இல்லாத ஒரு கிராமம், இல்லைன்னா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, இல்லைன்னா ஜாதி ரீதியாக மத ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அறியப்பட்ட மக்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமத்தில் அநேகர் குடிக்கிறத பழக்கமாக கொண்டவங்க. குடிப்பாங்க, சிறு வயதிலே திருமணம் முடிச்சிருவாங்க. அதில் அந்த ஆவணப்படத்தில் ஒரு சகோதரி சொல்லும் போது, எனக்கு 9 வயசில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, எங்கள் அக்காவுக்கு 7 வயசில் முடிஞ்சிச்சு, எங்கள் இன்னொரு அக்காவுக்கு 12 வயசில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது எனக்கு அவங்ககிட்ட உடனே கேட்டேன். அவங்க அப்படி அடிக்கிட்டே போகும்போது உடனே கேட்டேன், எப்படி நீங்கள் இங்கே வந்து குடும்பத்தில் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் இதே கேள்வியை எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது போக போக தெரிஞ்சுக்கிடுமா, அவங்க மாமியார் அதாவது அத்தை என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து பழகிக்கும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு. ஒரு 8 வயசு 9 வயசு 10 வயசு பிள்ளைக்கு என்ன விவரம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா அப்படி குழந்தை திருமணம் செய்து கொடுக்குற கிராமமா இருந்துச்சு. அதை விட முக்கியமானது, என்னை ரொம்ப பாதித்தது, அங்க யாரும் படிக்காதவங்க. ரொம்ப படிச்சவங்கன்னா 1, 2 இல்லைன்னா அதிகபட்சம் 4. ஏன்னா அவங்கள படிப்பதற்கு அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நபர் அந்த இதிலே சொல்லியிருக்கிறாரு, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. நான் போய் படிக்கிறதுக்கு போயிருந்தேன், என்னை விரட்டி விட்டுட்டாங்க, அடிச்சாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஜெபம், அநேகருடைய பிரயாசம், அநேகருடைய உழைப்பு, ஜெம்ஸ் அந்த இடத்துல அந்த முழு கிராமத்தையே தத்தெடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அவர்களுக்கு கல்வி அறிவே கற்றுக் கொடுத்ததுனால இன்னைக்கு அநேகர் அங்கிருந்து என்ஜினியர்களாகவும் நர்ஸாகவும் உருவாகி நம்முடைய ஹாஸ்பிட்டல்லையும் நம்முடைய பாலிடெக்னிக்லையும் ஒர்க் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட்ரியை நீங்களும் பாருங்க. அதுல ஒரு காரியம் நடந்துச்சு, அதை உங்க முன்பதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதுல ஒரு பொண்ணு குஷ்பு, அவங்க அந்த சகோதரியினுடைய நேம். அவங்க இப்போ 12th முடிச்சிருக்கிறாங்க இந்த வருஷம். அவங்க அப்பாட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். உங்க நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க இப்ப எப்படி படிக்கிறாங்க, எது வரைக்கும் படிக்கிறாங்க, இந்த ஹோம்ஸ் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு இதை நோட்டீஸ் பண்ணேன், அவங்க வந்து நல்லா பிடிச்சிருந்தாங்க. அப்ப கேட்டேன், அதுக்கு நேரா நான் என்னுடைய காரியத்தை எடுத்து சொன்னேன். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், சரி சம்பாதிக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும், அதை என்ன செய்வீங்க? ஒரு 20 ரூபா 30 ரூபா நான் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி கொடுப்பேன் அன்னைக்கு சமையலுக்கு, மீதி அமௌண்ட்டை நான் குடிச்சிருவேன் அப்படின்னாரு. அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம், இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது, ஆன் த ரெக்கார்ட் தான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சுவிசேஷத்தை அவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டோம். ஒரு விஷயத்த அவங்ககிட்ட ஆணித்தரமா வலியுறுத்தினோம். நீங்க இப்படி குடிக்கிறதுனால நீங்களும் கெட்டு போறீங்க, உங்க சமுதாயமும் கெட்டு போயிரும், உங்க பிள்ளைகளும் உங்களை பார்த்து கெட்டு போயிரும்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பிரதர், எனக்கு நிறைய காரணங்களை சொல்லிட்டே போனார். ஆனா ஜெபத்தோட அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். அந்த குடிப்பழக்கத்துல இருந்து நீங்க விட்டுருங்க, அந்த குடிப்பழக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லிட்டு பணி நிமித்தமாக நான் கடந்து வந்துட்டேன். நான் அந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய காரியம் இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஒரு பல மாதங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு சில பார்க்கணும்னு போகும்போது அவர் முகத்துல ஒரு மலர்ச்சியை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணத்தான் கூப்பிட்டு விசாரிச்சேன், என்னம்மா உங்க அப்பாட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியுதா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா சொன்னாங்க, அங்கிள் நீங்க வந்துட்டு போனதுல இருந்து இப்போ அவங்க குடிக்கிறது இல்ல, எங்களையும் ரொம்ப பாசமா பார்த்துக்கிடுறாங்க, எங்களை ரொம்ப அன்பா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்களும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏன்னா உங்களுடைய ஜெபங்கள்,
நாங்கள் ஏதோ முன்னணியில் ஓடுகிறோம். ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறது. அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வருகிறார்கள். அநேகர் ஆண்டவரை பற்றி அறிகிறது மாத்திரமல்ல, அநேகர் ஊழியக்காரர்களாக மாறுகிறார்கள். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் வசனத்திற்குள்ளாக போக விரும்புகிறேன். வட இந்தியாவில் ஒரு ஃபீல்டுக்கு போயிருந்தேன். சர்ச் பிளான்டிங் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிட்டி கேரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கம்யூனிட்டியை நம்ம கேர் எடுத்து அவங்களை எப்படி நம்ம சரியான பாதையில் நடத்துகிறோம் அப்படிங்கிறது அந்த இதனுடைய இது. அப்போ ஒரு சகோதரரை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், இல்லைன்னா கிறிஸ்துவின் அண்டை எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. நான் அப்போது அவங்கள என்ன சொல்கிறது, அதுவும் ஆன் த ரெக்கார்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு கேள்வியும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னாங்க. பிரதர், எங்கள் வீட்டில் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. நைட்டு போல் ஏதோ யாரோ ஓடி வர்றது மாதிரி, இல்லைன்னா சலங்க சத்தம் கேட்குற மாதிரி, இதே மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதனால நைட்டு யாரும் நாங்கள் நிம்மதியாக தூங்க மாட்டோம். இது மாத்திரமல்ல, எனக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. அநேக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய மந்திரவாதிகள்கிட்ட போனோம், எங்கெல்லாமோ போகணுமா, வைத்தியர்கள்ட்ட போகணுமா, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம். ஒன்றுக்கு நடக்கலை. கடைசியில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு தாயத்து கட்டுனீங்கன்னா சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ அந்த சகோதரரும் அந்த தாயத்து வாங்குறதுக்காண்டி ஒரு அந்த இடத்த நோக்கி போயிருக்கிறாரு. அப்போ போகிற வழியில் ஒரு சின்ன சாதாரண பெட்டி கடை சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன கடையில் அதை நம்பரை விசாரிச்சிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை கொஞ்சம் அறிந்தவர், ரொம்ப பெருசாலாம் அறிந்தவர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அறிந்தவர். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இவர்கிட்ட உள்ள கதையெல்லாம் கேட்டுட்டு, பிரதர் நீங்கள் நாளைக்கு வாங்க, அந்த இடத்த நான் கரெக்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர சொல்லியிருக்கிறாரு. மறுநாள் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் நேராக நம்முடைய ஊழியக்காரர்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். ஊழியக்காரரும் அவருக்காண்டி ஜெபம் பண்ணி ஒரு சின்ன வேதாகமம், நம்முடைய நியூ டெஸ்டமென்ட் இருக்கு இல்லையா, கிதியோன் இன்டர்நேஷனல் பைபிள்ல இருந்து ஒரு புதிய ஏற்பாடு இலவசமாக கொடுப்பாங்க. அந்த பைபிளையும் அவங்க கையில் கொடுத்துட்டு, நீங்கள் இதை வாசிங்க பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. அவரும் போயிட்டு அந்த வேதத்தை தியானிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அற்புதத்தை நிறுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்கிறாரு, என்னையா நீங்க தாயத்து வாங்குற இடத்த தானே காட்ட சொன்னேன், நீங்க வந்து எங்கேயோ கூட்டு போயிட்டு விட்டீங்களே, இப்போ ஏதோ புக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவரும் சொல்லியிருக்கிறாரு, ஐயோ அது இந்த தாயத்தோட இது பெரிய பவர்ஃபுல்லானது, நீங்க இதை படிச்சாலே போதுமானது, மற்றபடி நீங்க அவர் என்ன சொல்றாரோ அது படி செய்யுங்க அப்படி. கடைசியில் அவருக்கு குழந்தை பிறந்தது மாத்திரமல்ல, குடும்பத்திலே சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. அந்த சத்தம் கேட்கறது, இல்லைன்னா பயமுறுத்துற காரியங்கள் எல்லாம் விலகிருச்சு. இன்னைக்கு அவர் மூலமாக, அதான் முக்கியமானது, அநேகரை ஆண்டவருக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய திருச்சபை கட்டப்பட்டு ஒரு 100 பேருக்கு மேல அந்த ஆராதனைக்கு வர்றாங்க. இந்த ஆராதனையில பங்கெடுப்பதற்கு, ஆராதனையிலே இருந்து அநேகரை இதே மாதிரி காரியங்களை கேட்டறிவதற்கு ஆண்டவர் அடியனுக்கும் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி அநேகர் வரணும். இன்னும் நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம், இல்லைன்னா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்சத்தை செஞ்சுருக்குறோம், ஏதோ கிள்ளி போட்டிருக்கிறோம். இன்னும் அறியப்படாத இடங்கள் அநேகம் உண்டு. நாம் போக முடியாத இடங்கள் அநேகம் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அச்சே கெட்ட விடாமல் ஒரு 3-4 தடவை அதை இடிச்சு விட்டுட்டான். ரிவில்கஞ்சுங்கிற இடத்துல. கடைசியில் சமீபத்தில் அதனுடைய சபையை கட்டி முடித்தது மாத்திரமல்ல, அநேகர் வந்து விடுதலையோடு ஆராதிக்கவும் தேவன் தெரிவு செய்தார். எதிர்ப்புகள் வருகிறது உண்மைதான், தடைகள் வருகிறது உண்மைதான். ஆனால் உங்களுடைய ஜெபம் அவற்றை அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறது. எரிகோ கோட்டையாக இருந்தாலும் விழுந்து போகிறது. அங்கு சபைகள் எழுப்பப்படுகிறது, அநேகர் ஆராதிக்கிறார்கள். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட, இல்லைன்னா பிறந்த குழந்தையிலிருந்து சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்கிற வரைக்கும் விபச்சாரம் மட்டுமே செய்கிற அநேக கிராமங்கள் உண்டு. அநேக கிராமங்களிலே நம்ம பணி செய்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய கிராமங்கள் அநேகம். இதற்கெல்லாம் உங்களுடைய ஜெபம் மிகவும் அவசியம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், அடியனுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, தொடர்ந்து நல்ல முறையாக படிப்பதற்கும், அவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும், தேவனுக்காக விசேஷ காரியங்களை செய்வதற்கும், அவர்களையும் தேவன் பயன்படுத்தும்படியாகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி சவுத்துக்கு வந்திருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஏதோ உங்கள் கை ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்காண்டி நிறைய ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்குது. எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்ததாக நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் நம்ம துவண்டு போவதில்லை, தளர்ந்து போவதில்லை.
உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தாங்கும், இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆஹ் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். வந்தது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மாத்திரமல்ல, நாமும் நமது பிள்ளைகளும், பிள்ளைகளின் பிள்ளைகளும், பிள்ளைகளின் பிள்ளைகளும் அப்படி வாழையடி வாழையாக அவர்கள் ஆண்டவர்களுக்குள்ளாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் சுபித்திருக்க வேண்டும். இன்னும் என்றால் ஆண்டவருடைய சகல நன்மைகளையும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் மாத்திரம் காரணமா என்றால் அப்படி அல்ல. அதற்கு மிக மிக முக்கியமான இடத்தில் இருப்பது நாம். நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடைய குழந்தைகளையும் சென்றடைகிறது. ஆசீர்வாதமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும் அதுவும் போகுது. அதனால நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஏதோ இருந்தோம், காலையில எந்திரிச்சோம் அப்படின்னு போகாம, வேதத்தை சங்கீதம் 1:3 படி நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டியது அவசியம். அதை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். நீங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். நான் அதற்குள்ளதாக அதிகமாக செல்ல விரும்பவில்லை. மிக அதிகமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புவது, திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசியை கொடுத்து நம்ம அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியுது. எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் எங்கெல்லாம் போறாரு, என்னெல்லாம் செய்றாரு, தூதர்கள் என்ன செய்றாங்க, ஆண்டவர் என்ன பேசுறாரு. இறுதியாக ஒரு காரியத்தை சொல்றாரு. எலியா தீர்க்கதரிசிட்ட 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அவர் ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. நம்ம அதுல ராஜாவை குறித்து மட்டும் பார்க்க போறோம். 17வது வசனத்துல பார்த்தோம்னா, யெகூவை குறித்து பேசப்பட்டிருக்குது. நீங்க 16வது வசனத்திலையும் அதை குறித்து பார்க்கலாம். யெகூ யாரு, என்ன செஞ்சான் அப்படிங்கிறது இது ரொம்ப நம்ம பேசட்டனாலும் 2 காரியங்களையும் உங்க மத்தியில ரொம்ப ஆழமாக போட்டு விட்டு போவதற்கு நான் விரும்புகிறேன். அடிஷனலாக முதலாவது ஒரு காரியத்தையும் உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எலியா பெரிய தீர்க்கதரிசி தான். ஆண்டவருக்காண்டி பெரிய காரியங்கள் செய்தவர் தான். ஆனால் ஒரு காலத்துல சோர்ந்து போயிடுறான், இல்லைன்னா ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாம இருந்து விடுகிறான். இதுல வந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்று சோர்ந்து போய் ஒரு மூலையில இருப்பதற்கோ, இல்லை என்றால் ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் ஒதுங்கி விடுவதற்கோ நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம சில நேரத்துல என்ன செஞ்சு முடித்திருக்கிறோம் அப்படின்னு இன்னையிலிருந்து இல்லைன்னா அடுத்த நிமிடத்துல இருந்து ஆண்டவருக்காண்டி என்ன செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. ஆண்டவரோடு நீங்க முகமுகமாய் பேசுகிற மனிதர்கள், இல்லை என்றாலும் தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அநேக தேவ மனிதர்கள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக பேசுகிறார். நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், உங்களை கொண்டு தேவன் என்ன காரியத்தை செய்வதற்காக வைத்திருக்கிறார், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன, அதை தெரிந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் செயலாற்ற வேண்டியது. அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. ஏதோ நேத்து செஞ்சோம், இன்னைக்கு செஞ்சோம் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும், இன்னும் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டியது, இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்ய வேண்டியது. ஏதோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது அதை மாத்திரம் செஞ்சோம் அப்படின்னு இல்லை. என்கிட்ட சமீபத்துல ஒரு சகோதரர் கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு தான் கை வலிக்குது இல்லையா, ஒரு 20 வருஷமா பீகார்ல இருந்துட்டீங்க இல்லையா, நீங்க ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரதர் நான் தமிழ்நாட்டில் இருக்கணுமா பீகார்ல இருக்கணுமாங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. முதலாவது, அது தேவ சித்தமாக இருக்க வேண்டும். தேவன் எங்க இருக்க சொல்றாரோ அங்க நான் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, தேவன் என்ன செய்ய சொல்றாரோ செய்யணும். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காண்டி நான் செய்யக்கூடாது. எனக்கு சில நேரத்துல பிடிக்காத காரியமா இருக்கும். ஆனா தேவன் செய்ய சொல்றாருன்னா அதை செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய சாட்சி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அப்பா அம்மா என்னைய ஒரு நல்ல ஆசிரியராக்க தான் ஆக்கி பார்க்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க 2 ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க. என்னுடைய குடும்பத்திலே அநேகர்கள் ஆசிரியர்களாக தான் இருக்கிறாங்க. நானும் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறேன், மாஸ்டர் டிகிரி. அப்ப என்ன யோசிச்சாங்கன்னா, இவனை எப்படியாச்சும் பிஎட் படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. ஏன்னா நான் பிஎட் படிச்சா டீச்சர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி படிக்காம நான் தவிர்த்தேன்.
ஆனா எனக்குள்ள ஆசை இருந்தது வந்து மிலிட்ரியில ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாக்கி பிளேயர், என்சிசில சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, ஏ கிரேட். சஞ்சய் அரோரா, ஜாங்கிட் போன்ற அநேகர்கிட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கிறார். ஸோ நிறைய ஆபீசர்ஸே மிலிட்ரியில் உள்ள ஆபீசர்ஸே சொன்னாங்க, நீ கண்டிப்பா மிலிட்ரியில ஒரு ஆபீசரா ஜாயின் பண்ணணும், தேசத்திற்கு உன்னுடைய சேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய விருப்பமா அதுதான். ஆனா தேவன் அழைத்தது பீகாருக்கு, அதுவும் மீடியா துறையின் மூலமாக பணி செய்வதற்கு. ஆரம்பத்துல அது 2000த்துல அந்த அழைப்பு கிடைத்தாலும் 2007 வரைக்கும் அஹ், கோயில்பட்டியில தான் இருந்தேன். பிசினஸ் பண்ணிட்டே மாணவர் ஊழியத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லாம தேவன் அடிக்கடி பேசிட்டே இருந்தாரு. உன்னைய போச்சன இடம் பீகார், செய்ய சொன்னது மீடியா, ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் எனக்கு பலன் தந்தார். போனதுக்கு அப்புறம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அநேக சாட்சிகளையும் கேட்கிறேன். தேவன் தாமே அதற்கு சாட்சி. ஸோ இதுல எத்தனை பேர் கேட்குறீங்களோ, நீங்க என்ன பணி செய்றீங்க, என்ன செய்றீங்க? இல்லைன்னா சிலர் இப்படி கூட சொல்லுவீங்க, நான் ஆண்டவருக்காண்டி ஓடிக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை இல்லைன்னா செய்ய சொல்லுகிற காரியங்களை இன்று செய்தீர்களா? தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்களா, இல்லைன்னா ஒன்று செய்ய சொல்லியிருப்பீங்க இல்லையா? நம்ம கேட்கணும் கண்டிப்பா. ஆண்டவரே, நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்து முடித்திருக்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். மறுநாளாச்சும் செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் எலியா செய்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம 2 ராஜாக்களுக்கு வருவோம். 2 ராஜாக்கள்ல 9வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரு காரியத்தை போட்டிருக்கு. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க பாருங்க. எலியாக்கு அப்புறம் எலிசா வர்றாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இல்லைன்னா வல்லமையை எலிசா பெற்றுக்கொள்கிறார். எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா எலிசா செய்தார் என்றால் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் தியானித்து பார்க்கிறேன். எலிசா அவருடைய ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனை கூப்பிட்டு, ஒன்னொன்னு கூப்பிட்டு, இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போய் இப்ப இசட்டுக்கு அந்த வேலை மாறும். அவர் கூப்பிட்டு போயிட்டு, நீ எகுவ பிடிச்சு தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு ஓடியார்கள். தேவன் சிலரை கொண்டு சில காரியங்களை செய்வதற்கு தேவன் விருப்பப்படுகிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருந்தார். ஆனா மோசே டிலே பண்ணதுனால அடிமையில் இருந்த ஜனங்கள் 40 வருஷம் இன்னும் அடிமையில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது, இல்லைன்னா அவசியம் ஏற்பட்டு விட்டது. நீங்க அப்படியே 1 சாமுவேல நீங்க தியானிச்சீங்கன்னா ஆரம்பத்திலே அங்கேயும் அதேதான். அவர் செய்த தவறுனால, தீர்க்கதரிசி செய்த தவறுனால, இல்லைன்னா தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைங்களை சரியா வளர்க்காதனால, பிள்ளைங்க தேவனுக்கு பிரியமா நடக்காதனால, இல்லைன்னா தேவன் எச்சரித்தும் அதை சரியாக செய்யாதனால, ஜனங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. நாம் செய்ய வேண்டியதை செய்யாதனால தேசத்திற்கு தீமை வருவது மாத்திரமல்ல, அடிமையில் இருக்கிற அநேக ஜனங்களை தேவன் விடுவிக்க முடியாம, இல்லைன்னா அடிமையிலே கிடைக்கும்படியாக விட்டு விடுகிறேன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்காண்டி தேவன் எதிர்பார்த்து கொண்டு, நான் இந்த இந்த முதல் பாயிண்ட ரொம்ப ஆழமா பேச விரும்பல. ஆனா ஆழமாக பேசும்படியாக தேவன் ஏவுகிறார்னு நான் நினைக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இல்லைன்னா இது யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த வசனம் போகுதுன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது ஏதோ செய்யாம இருக்கிறீங்க, இல்லைன்னா ஆண்டவர் செய்ய சொன்னதை நீங்க ஏதோ தவறு விடுறீங்க. இதனால அநேக ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அதை மறந்துடாதீங்க. நீங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இல்லைன்னா தேசம் கஷ்டத்திற்குள்ளாக போறது. நீங்க நிறைய நேரத்துல அவர் வந்ததுனாலதான் தேசத்துல அப்படி ஆயிருச்சு, இவர் வந்ததுனாலதான் அப்படி ஆயிருச்சு, யூபியில அவர் வந்ததுனால. சில இடத்துல நான் யோசிப்பேன், நம்ம தவறுகிறதுனாலதான் தேவன் யாரையோ கொண்டு வர வேண்டியதாயிருது, இல்லைன்னா மக்கள் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக போக வேண்டியதாயிருது. தேவன் இந்த நாட்களில உங்களுக்கு தேவன் இது திட்டமும் தெளிவுமாக பேசுவாராக. தேவன் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும்போது அநேக ஜனங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருப்பாங்க. எகுவ ஃபைனலா எலிசாவினுடைய வேலைக்காரன் போயிட்டு அபிஷேகம் பண்ணிடுறான். சரி. இதுல 2 காரியத்தை எகுட்ட இருந்து நம்ம கத்துக்கிட வேண்டியது இருக்கு. ஒண்ணு நல்ல காரியம், ஒண்ணு கெட்ட காரியம்.
நல்ல காரியத்தை நம்ம இன்னும் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காக பெருக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபித்து அதை பெருக்கிக் கொள்வோம். ஒன்றொன்று எகு செய்யக்கூடாத ஒரு காரியம் இருந்துச்சு. அதை செய்ததுனால 4 தலைமுறைக்கு அப்புறம் அவங்க குறைந்து போய்விட்டார்கள், இல்லைன்னா அழிந்து போய்விட்டார். ராஜாவா அவங்க கன்னிவாங்க. தேவன் உங்களையும் என்னையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், லேவியராக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம ராஜாக்களுக்கு லேவியராக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாடத்துல நம்ம பாடுறோம், நல்லது. ஆனால் உங்களோடு இந்த சந்ததி அழிந்து போய்விட விடக்கூடாது, இல்லைன்னா நின்று போய்விடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை தொடர வேண்டும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தொடர வேண்டும், வாழையடி வாழையாக தொடர்ந்து செல்ல வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமான 2 காரியங்களில் ஒரு காரியத்தை பின்பற்றுவதற்கும் ஒரு காரியத்தில் விட்டுவிடுவதற்கும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம். நீங்க 15, 16 நீங்க தியானிக்கலாம். 16ல அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ என் கூட வந்து எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாரு அப்படிங்க. அந்த வார்த்தையை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். அதுவும் நீங்க 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து, இந்த கான்வர்சேஷன் வந்து யோனதாப்போட நடக்குது. ரேகாப்பின் புத்திரர்கள் யாருன்னா, தீர்க்கதரிசியே போயிட்டு, இன்னும் சொல்ல போனா நீங்க எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்துல நீங்க 40வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி, அவர் போயிட்டு திராட்சை ரசத்தை அவங்களெல்லாம் குடிக்க சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, எங்க தகப்பன் சொல்லியிருக்கிறாரு திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது பரம்பரையாக தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு, தன்னுடைய மூதாதையர்கள் சொன்னதுபடி, தேவ மனிதர்கள் சொன்னதுபடி கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தங்களை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவங்கிட்ட வந்து இந்த யெகூ என்ன சொல்றான், ஏ நீ என்னையா பெருசு, நான் ஆண்டவர்காண்டி வச்சிருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ வந்து பாரு அப்படிங்கிறாரு. நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவருக்காண்டி நீங்க என்ன பக்தி வைராக்கியத்தை வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க சொல்ல முடியும். சிலர் சொல்லலாம், நான் இந்த ஜூம் மீட்டிங்க்கு நான் தவறாம வர்றேன்னு சொல்ல முடியும், குட். சிலர் சொல்ல முடியும், நான் சபைக்கு ரெகுலரா போறேன், சபையினுடைய எல்லா காரியங்களையும் கலந்து கொள்கிறேன், குட். சிலர் சொல்லலாம், வேதத்தை நான் வாசிக்கிறதுல பிரதர், ஆனா நல்லா தியானிக்கிறேன், குட். ஏன்னா வேதத்தை தியானிப்பதற்காண்டி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அந்த சங்கீதம் 1 நீங்கள் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்கலாம். வாசிக்கும் போது அது உடனே மறந்துடும். தியானித்தீர்கள் என்றால் அது ஒரு 60லேருந்து 70% உங்களை பின்பற்றி போகும். அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்பதற்கு அது ஞாபகத்துல இருக்கும். இன்னும் அதை படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கு கடினம். மாதத்தில் ஒரு தடவையோ, இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ, இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவையோ வேதத்தை கிரமமாக படிப்பீர்கள் என்றால், கேஸ் ஸ்டடி பண்ணுவீங்கன்னா, நான் இதெல்லாம் அடிக்கடி கேஸ் ஸ்டடி பண்ண ஒரு இது யெகோவை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. பேசுவது என்றால் யெகோவை குறித்து அநேக காரியங்களை பேசலாம். அப்படி படிப்பீர்கள் என்றால் அது ஒரு 90% வரை உங்களுடைய மனதிலே தங்கியிருக்கும். இப்படி நீங்கள் சிலர் செய்யலாம். அதை குறித்து நீங்க என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பாருன்னு சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நான் மிஷனரிஸ்க்காக, மிஷன் ஃபீல்டுக்காண்டி டெய்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், குட். சிலர் ஊழிய ஸ்தானத்தை பார்த்து அதற்காக ஆலயங்கள் கட்டுவதற்கும், இன்னும் அநேக காரியங்களை செய்வதற்கும் பணத்தின் மூலமாக நீங்க கொடுத்து, அதன் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், குட். ஆனால் இன்று நீங்க நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய பக்தி வைராக்கியத்தினுடைய அளவு என்ன? அளவு என்னன்னா, இப்ப நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர் ஏதோ கொஞ்சம் பிரதர், ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆண்டவருக்காண்டி நான் பெரிய காரியங்களை செய்யறேன்னு சொல்லுவீங்களா? நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சரி, நான் பொதுவா என்னுடைய சாட்சிகளை ரொம்ப சொல்றதுக்கு நான் யோசிப்பேன். வினேசர் அண்ணன் கூட சில நேரத்துல சொல்லுவாங்க, என்னடா உன்னை குறித்து ரொம்ப சொல்லலையே அப்படிம்பாங்க. சில நேரத்துல நம்மளை அதை பெருமைப்படுத்தி விடுமோ, இல்லைன்னா நம்மளை குறித்து அதிகமா பேசி விடுகிறோனோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அதை தவிர்ப்பதற்காக அதை தவிர்த்து விடுவேன் அந்த சாட்சி சொல்றதையே. இருந்தாலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிரோஜனமா இருக்குங்கிறதுக்காண்டி உங்ககிட்ட சொல்றேன். பீகார் பட்டணத்துக்கு கலந்து போயிருக்கும்போது கயாங்கிற பட்டணத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புத்தருக்கு ஞானம் வந்ததாக சொல்லப்படுகிற அந்த புத்த கயால ஒரு பெரிய கூட்டம் நடத்தலாம். அண்ணன் அகஸ்டினன் அதுல பிரசங்கம் செய்தார்கள். முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் நாங்க புதிய ஏற்பாடை விநியோகித்து கொண்டிருந்தோம். அப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. தேவையோ நிறைய இருந்துச்சு. அப்போ ஒரு அண்ணன்ட்ட போய் கேட்டேன், அண்ணே காலி ஆயிடுச்சுண்ணே அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, பிரதர் என்ன, நான் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அந்த பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை எனக்கு காட்டினார்.
அவரு ஹிந்தி மொழி பேசுகிறவர், இந்த கிதியோன் மினிஸ்ட்ரியில இருக்கிறவர். அவர்ட்ட போய் கேட்கும்போது சொன்னாரு, பிரதர் உங்கள்கிட்ட மெம்பர்ஸ் இவ்வளவுதான் இருக்கிறாங்க உங்க சிக்கரியால, அவங்க நீங்க ஜெம்ஸ்ல, அதுக்கு இவ்வளவுதான் பைபிள் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய பேர் நீங்க மெம்பரா வந்தீங்கன்னா நிறைய பைபிள் கிடைக்கும் அப்படின்னு அதை குறித்து விசாரிக்கும் போது இயர்லி மெம்பர்ஷிப் அப்போ 1800 இருந்துச்சு. லைஃப் மெம்பர்ஷிப் 25,000 சொன்னாங்க குடும்பத்துக்கு. நான் பிசினஸ் பண்ணும்போது எனக்கு 25,000ங்கிறது சாதாரண விஷயம் தான். ஒரு மாசத்துல கொஞ்சம்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு அரை பகுதி இல்லைன்னா கால் பகுதின்னு சொல்லுவேன். ஆனா இப்போ ஊழியத்துல இருக்கிறேன். கிடைக்கிறது சிறிய அலவுன்ஸ். சில நேரத்துல மாசம் 10ஆம் தேதி 20ஆம் தேதி வந்தாலே காலி ஆயிரும். ஆண்டவருக்காண்டி ஏதாச்சும் செய்யணுமே. ஒரு பக்கம் பார்க்கும்போது நீ தான் அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்துட்டியே அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவருக்காண்டி ஏதாச்சும் விசேஷமா செய்யணும் இல்லையா? ஆண்டவரே நான் ஏதாச்சும் செய்யணுமப்பா. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணுமே. ஏன்னா வேதத்தை தியானிக்கிற அநேகர், வாசிக்கிற அநேகர் உம்மை குறித்து அறிந்து கொள்கிறார்களே. அநேக சாட்சிகளை உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியும். நேரங்க ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெபிக்கும்போது குடும்ப பிரேயர்ல ஒரு சின்ன ஐடியாவை எங்க பிள்ளைங்க சொல்லுச்சு. அப்பா நம்ம தாத்தாக்கள் தான் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு குடுப்பாங்களே அப்படின்னாங்க. பொதுவா எங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. ஆனா பேர பிள்ளைங்களுக்கு தாத்தாக்கள் 2 தாத்தாக்களும் குடுப்பாங்க. என்ன செஞ்சோம், அது ஒரு 2 வருஷம் அந்த அமௌண்ட் அப்படியே சேர்த்து வச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு காரியங்களையும் செஞ்சோம். டீ குடிக்கும்போது கொஞ்சம் செலவாகுது இல்லையா? சீனிக்கு செலவாகுது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறது, இந்த சீனி வாங்குறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த காசையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். 2 வருஷத்துல எங்க கையில 25,000 வந்துச்சு. உடனே அந்த ஊழியத்திற்காண்டி கொடுத்து லைஃப் மெம்பரா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெறைய பைபிள் வந்துச்சு. அநேக இடங்கள்ல கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இன்னும் அநேக காரியங்கள சொல்லிட்டே போலாம். எபினேசரனுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். வேண்டுமென்றால் அண்ணன்ட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன். நம்ம செய்றோம். இன்னும் அதிகமாக செய்வதற்கு. ஏன்னா இந்த முந்தின அதிகாரத்த பார்த்தீங்கன்னா, இயேசுக்குள்ள அவர் தான் அழிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த அதிகாரத்திலயும் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அநேக பாகாலின் தீர்க்கதரிசிகள அழிக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அடுத்தவர்களுக்கு முன்பதாக காட்டுவதற்காக அல்லாமல், தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறேன். ஏன்னா தேவன் வரும்போது, அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலனை நம்மளுக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க ரூ. 1000 குடுத்தீங்கன்னா, ரூ. 1000க்கு உண்டான பிளெஸ்ஸிங். ரூ. 2000 குடுத்தீங்கன்னா, அது சரியான ஃபார்முலாவா இருக்குமான்னு தெரியல. தேவன் நம்மளுக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுப்பதற்கு, செய்வதற்கு தேவன் நம்மளை அழைத்தார். ஒருத்தன் அமிங்கி, குலுங்கி அள்ளி குடுத்தான்னா, அதுக்கேத்த மாரி கொடுக்கப்படும். அள்ளி போட்டோம்னா, அள்ளி கொடுக்கப்படும். நான் அத கொடுத்தலை பத்தி ரொம்ப பேச விரும்பல. தேவன் உங்களோடு பேசுவார். நம்ம என்ன செய்யணும்? அநேக காரியங்கள சொல்ல முடியும். ஒரு காரியத்த கூட சொல்ல தேவன் உந்தி தள்ளுறாரு. அப்போ அவரோட தம்பி நீ டூ வீலர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற. சமீபத்துல கூட அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன், தம்பி நீ ஏன் டூ வீலர் வாங்காமலே இருக்கிற? டூ வீலர் வாங்கிக்கிற வேண்டியதானே? ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் ஒண்ணும் அண்ணன்ட்ட சொல்லல. ஆனா இதுதான் உண்மை. டூ வீலர் வாங்குனா அதுக்கு ஒரு ரூ. 1,00,000 செலவழிக்கணும். பெட்ரோலுக்கு செலவழிக்கணும். ஏன்னா 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு நான் இன்னும் சைக்கிள் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதுல வர்ற காச வச்சு யாருக்காச்சும் குடுக்கலாம் இல்லையா? ஒரு தடவ அப்பா வந்து டூ வீலர் வாங்குறதுக்காண்டி ஒரு ரூ. 1,00,000 அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "எப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. நான் போயிருவேன். தேவன் எனக்கு பலன் குடுத்துருக்கிறார். ஆனா வாரணாசில ஒரு சர்ச் கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த அட்ரஸ தரேன். அந்த அக்கவுண்ட் நம்பர தரேன். அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க" அப்படின்னு சொன்னேன். இதே மாரி அநேக சம்பவங்கள சொல்ல முடியும். தேவன் உங்களோடு பேசுவார். தேவனுக்கு முன்பதாக, அடுத்தவர்களுக்கு முன்பதாக, உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அந்து பார் அப்படின்னு தைரியமா சொல்ற அளவுக்கு, நாம் தேவனுக்காண்டி அநேக காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எகூட்ட இருந்து நம்ம அத படிச்சுக்கிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆண்டவருக்காண்டி அதிக காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இது எகூட்ட இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இதுதான் அடுத்து சொல்லப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நீங்க இதே 10வது அதிகாரம் 11வது வசனத்த நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆனாலும் வசனம் ஆரம்பிக்கும் போதே அகஸ்டின் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? ஆனாலும் அப்படிங்கிறத ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வாசிக்க சொல்லுவாங்க இல்லையா? நீங்க தியானிக்கும் போது இன்னும் அதை அண்டர்லைன் பண்ணி தியானிங்க.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்பட யெரொபெயாமின் பாவங்களை விட்டுவிடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதுல தியானிக்கிறோம். நான் ரொம்ப முக்கியமா இந்த வார்த்தையை நான் ட்ரில்லிங் பண்ணுவேன். முழு இருதயத்தோடு தேவன் உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைப்படுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் தேவனை முழுவதுமாக பற்றி கொள்ளாமல், பின்பற்றாமல், விட்டுவிட வேண்டிய அநேக காரியங்களை விட்டுவிடாமல், முக்கியமா அதுல ஒரு காரியத்தை சொல்லணும்னா, இன்னும் அநேகர் நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோசியம் கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு. நம்ம ஆண்டவரையும் தேடிக்கிறோம், பேயையும் தேடிக்கிறோம். ரொம்ப மோசமான காரியம். முழு இருதயத்தோடு நீங்க ரூத்தனுடைய புத்தகத்துல நீங்க தியானிப்பீர்கள். அந்த சரித்திர புத்தகத்தை நீங்க தியானிப்பீங்கன்னா, ரூத்துவை குறித்து படிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு காரியம். செத்தாலும் சாகிறேன், ஆனா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த சந்ததியில தாவீது வர்றாரு, இயேசு கிறிஸ்து வர்றாரு. நீங்க முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை பின்பற்றி தேவனுக்காண்டி நீங்க ஓடல அப்படின்னா, உங்களுடைய சந்ததியில ஆண்டவர். நீங்க மேலும் வாசிங்கன்னா, குறைபட தொடங்கினான் அப்படின்ட்டு 4 தலைமுறைக்கு அப்புறம் அந்த சந்ததி இல்லைன்னு நீங்க அதை தியானிச்சீங்கன்னா பார்க்க. நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் நீங்க தியானிச்சீங்கன்னா அதை தியானிக்க அதை கற்றுக்கொள்ள முக்கியமா 2 ராஜாக்களை நீங்க இதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் நீங்க தியானிச்சீங்கன்னா அதை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசுவார். முழு இருதயத்தோடு நாம் தேவனை பின்பற்றி பிரதர். இன்னைக்கு நிறைய பேரு ஏதோ சபைக்கு போவதும், இல்லைன்னா ஆராதனையில பங்கெடுப்பதும், இல்லைன்னா கமிட்டியில இன்வால்வ் ஆகிறதும், இல்லைன்னா ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அதை பின்பற்றுவதுமே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் சொல்ல போனீங்கன்னா, நிறைய சபைகளை நான் கேள்விப்படுகிறேன். இப்போ ரீசெண்டா கூட ஒரு சபையில கேள்விப்பட்டேன். ஜாதி ரீதியான சண்டைகள். திருநெல்வேலியில ஒரு மிஷனரியால ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை இருக்குது. ரோட்டுக்கு ஒரு சைடு ஒரு ஜாதிக்கு, ரோட்டுக்கு ஒன்னொரு சைடு ஒன்னொரு ஜாதி. நீங்க சிவகாசி போனீங்கன்னாலும் அதை பார்க்க. தேவனை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு தேவன் நம்மளுக்கு பிதாவாக இருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டோம். நாள் பார்க்கிறது, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்வது, இல்லைன்னா முழு இருதயத்தோட, அந்த அண்டர்லைன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முழு இருதயத்தோட அறகுறையான காரியங்களுக்காக. ரூத்து சொல்றாங்க இல்லையா, செத்தல் நான் சாகுறேன், நான் வேணா பட்னியா இருந்துக்கிடுறேன், தேவனுக்காண்டி நான் என்ன செய்யணும்? தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவ நாம மகிமைப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? பிரதர், நம்ம பக்தி வரைக்கும் பாராட்டுறது நல்லது. ஆனா நாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடாமல் இருப்போம் என்றால், அர்ப்பணிக்காமல் இருப்போம் என்றால், தேவனுக்கு இன்னும் என்ன சொல்றது, டோட்டல் சரண்டர் ஆகாம இருப்போம்னா. நீங்க கலாத்தியர் 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அழகான ஒரு வசனம். நான் அடிக்கடி அநேகர்ட்ட அதை சொல்றது. தம்பி, ஞானஸ்தானம் நீ என்னைக்கு வாங்குறியோ, நிறைய பேர் சொல்லுவாங்க பஸ்ஸையும் சேர்த்து முக்கிய எடுக்கணும்பாங்க. நான் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, அன்றையிலிருந்து நீங்கள் செத்தவர்களாக மாற வேண்டும், கிறிஸ்துவ உங்களில் வாழ வேண்டும். வசனத்தின் அடிப்படை. நிறைய நேரத்துல ஏதோ இந்த லெந்து நாட்கள்லாம் முடிஞ்சிருக்குது. நீங்க நிறைய சிலுவையின் பாடுகளை குறித்து தியானிச்சிருப்பீங்க, அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் தேவன் மரித்ததை கூட நிறைய பேர் நம்புறாங்க, உயிர்த்ததை கூட நம்புறாங்க. ஆனால் தேவனோடு நானும் மரித்தேன் என்பது எத்தனை பேரு நம்புறாங்கன்னு எனக்கு தெரியும். கலாத்தியத்தை தெளிவா எழுதுறாரு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும்போது ஒரு காரியம் நடக்குது. நான் மரிக்கிறேன், கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார். அப்படி வாழும்போது எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அந்த சனாதனம் கொண்டு வந்த சில காரியங்களும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா பாபிலோனுடைய சில பாரம்பரியங்களும் நமக்குள்ள இருக்கு. அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணா அவரோட சொன்னாங்க, எல்லாரும் இந்த சால்வை படமும் சொன்னாங்க, இந்த சால்வை கலாச்சாரமே பாபிலோன்ல இருந்து வந்ததுப்பா, எனக்கு சால்வை நீ போடாதீங்க அப்படின்னா. சின்ன சின்ன காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாக இருந்து முழு இருதயத்தோடு தேட வேண்டிய அவசியத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்பொழுதுதான் நமது குடும்பமும் நமது சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும். சந்ததி சந்ததியாக, வாழையடி வாழையாக நாம் தேவனுக்கு புரோஜனமான பாத்திரமாக பயன்பட முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு பேசுவார். 2 காரியங்களை முக்கியமாகவும், ஒரு காரியங்களை அடிப்படையாகவும் பார்த்திருக்கோம். முதலாவது காரியம், தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாமளமும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அநேகருக்கு காட்டுவதற்காக அல்ல, ஆனால் தேவனுக்கு முன்பதாக, தேவனே பாருங்க நான் எவ்வளவு உமக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி பக்தி வைராக்கியத்தை காட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக மிக முக்கியமாக
தயவு செய்து நாம் இதை விட்டுவிட வேண்டிய அவசியம் உண்டு. முழு இருதயத்தோடு நாம் தேடாமல் இருந்தோம் என்றால், இன்றே நாம் மனம் திரும்பி முழு இருதயத்தோடு தேட வேண்டிய அவசியம். கர்த்தர் தாமே இந்த வசனம் எங்களை ஆசீர்வதிப்பாராக.